ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரங்களில் கூட கர்த்தாவே உங்க சமூகத்தில் கூடி வர செய்த அப்பா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எத்தனையோ பேருக்கு சிலாகத்தையும் வாக்கத்தையும் தேவனே அப்பா எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உன் கண்கள் கருணை கொடுக்கப்பா கிடைத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ இயக்கங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ பெருமைச்சுகள் ஆண்டவரே, எவ்வளவோ நிந்தைகள் ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கங்கள் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ சுகிவனான ஆண்டவர், எவ்வளவோ விளைவினங்கள் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ தேவைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் அறிந்த தாபன் அபய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி உம்மட்டுமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் ஆலயத்தில் எங்களை பொழுதுபொழுது மூலமாக நீதி கொடுத்து எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் அபிஷேகத்திற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலை கூட நம்ம கரையில் கொண்டு தர தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டவர்கள் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஆராதிக்கும் போது அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பாடல்களை பாடும் போது பாடலை கேட்கும் போதும் அப்பா அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மக்களுக்கு உள்ளத்தில் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் தகப்பனே அப்பா வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரராக தகப்பனே நீர்தாமே கிரீசடிமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆட்பட்ட தெய்வமே அப்பா, ஆளுகை செய்கிறவரே, கூடவே இருப்பவரே, குறைவா நிறைவாற்ற வல்ல தகப்பனே உங்கள் கரைகள் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் என்ன வார்த்தையை கேட்கிறோமோ அந்த வார்த்தையை வாழ்க்கை கிரீசடிமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வியாதியில் எங்களுக்கு சிலர் கிடைப்பதாக ஆண்டவரே. அப்பா, எங்கள் விளைவெளியில் விலை கிடைப்பதாக ஆண்டவரே. அப்பா, எங்கள் நெருக்கங்களில் நம்ம விடுதலை கிடைப்பதாக ஆண்டவரே. அப்பா, என்ன முகாந்திரத்தோடு அப்பா நாங்கள் சமயத்தில் காத்திருக்கிறோமோ, எந்த முகாந்திரத்தோடு தேவ சைவத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ அப்பா சோதரம் உங்க வாய்க்கு மறுபடியும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவதாசன் மறைத்து அப்பா நீதான விடுபடுவதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நல்ல தகப்பனே இதயத்தில் அப்பா சமூகத்தில் ஊட்டுகிற தகப்பனே. அப்பா, இதயத்தில் சமூகத்தில் ஊட்டுகிற தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஸ்தோத்திரம் பண்ணி வழிநடத்துவதற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவ்வாறு செய்வதற்காக கூட ஆடி ஓடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையான ஜெபத்தை ஏறெடுத்து வந்த நல்ல சகோதரிக்காக நன்றி சொல்கிறோம். எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆவலா இருக்கீங்க, உற்சாகமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம பக்கத்துல இருக்காங்களோ அது முக்கியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையா, அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு. பெரும்பான்மையாக நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா அதுல வாழ்க்கையில அவ்வளவு அர்த்தம் இருக்காது. ஆனா நம்ம சிறுபான்மையாக இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருந்தார்னா அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. அல்லையா? இந்த உலகத்துல யார் நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, இந்த உலகத்துடைய ஆதரவை விட இந்த உலகத்தை படைத்தவருடைய ஆதரவு நமக்கு இருக்கு இல்லையா, அதுதாங்க உங்க வாழ்க்கையில உண்மையான வெற்றி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இருக்காரு. எவ்வளவு பேர் வந்து ஆவலா இருக்கீங்க, இன்னைக்கு என்ன பாடல்கள் வரப்போகுது, இப்படி இன்னைக்கு நமக்காக ஏசப்பா ஆண்டவர் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஜீவனை தியாகம் பண்ணியிருக்கிறாரு, நம்ம உயிரோட பாதுகாத்திருக்காரு. இந்த உலகத்துக்கே அவர் கொண்டு வந்ததே நம்ம இறைவன் தான் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பதிலுக்கு என்ன கொடுக்கலாம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாடல்கள், நம்முடைய ஆராதனை தான் அவருக்கு நம்ம செலுத்துகிற மிகப்பெரிய ஒரு நன்றி, ஒரு ஸ்தோத்திரம். ஆமென். இதுக்கு முதல் பாடலை நம்ம ஆசிரியக்கிறதுக்கு முன்பதாக அதை ஒட்டி ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 116வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே, என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர், விடுவித்தீர். முதலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர்,
கண்ணீருக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தார். பாருங்க, ஆத்மாவை மரணத்திற்கு ஆண்டவர் தப்பி வைக்கிறாரு, கண்ணை கண்ணீருக்கும் அவர் தப்பி வைக்கிறாரு, அப்போ நம்ம கால்களை இடறலுக்கும் தப்பி வைக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறாரு இல்லையா? அதனால யாரு நம்மளுடைய விடுதலை நாயகன்? ஆண்டவர். முதல் பாடலே என்னன்னா விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் நம்ம பார்க்க போறோம். நம்ம யாவரும் இந்த முதல் பாடலை உற்சாகமா பாடுவதற்காக எழுந்திருப்போமா?
நம்முடைய தெய்வம், நம் அன்பின் இயேசு கிறிஸ்து. அடுத்த பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
உங்க மனசுல எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்பட்டு இருக்கீங்க, கவலைப்பட்டு இருக்கீங்க, எந்த காரியத்தை நீங்க நினைச்சா ஒரு பதற்றம் உங்க இருதயத்தை சூழ்ந்து கொள்ளுதோ, அது எல்லாமே நீங்க இப்போ ஆண்டோடைய பாதத்துல அந்த பாரத்தை நீங்க இறக்கி வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்வோம், நமக்கு இருக்கக்கூடிய என்ன பயங்கள் இருந்தாலும் ஆண்டவரே எந்த தீங்கும் எங்களை அணுகாத அளவுக்கு எங்களை பாதுகாக்கின்றேன். ஆமாண்டவரே, எங்களுக்கு பாதுகாக்க நீங்க இருக்கீங்க சுவாமி. உங்களுடைய சிறகுகள் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளை மறைத்து மூடுனால எங்களுக்கு கிட்ட எந்த பிரச்சனையோ கஷ்டமோ தீய சக்தியோ நெருங்கணும்னு நினைச்சா கூட அது உங்க சிறகை தாண்டி எங்க கிட்ட கூட வர முடியாதுன்னு நாங்க விசுவாசத்துல ஒரு தைரியத்துல சொல்றோம். கண்டிப்பா இந்த சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை நாம் காண்போம். ஹல்லேலூயா, ஆமென். நீரின்றி வாழ்வே தேவா. அருமையான ஒரு பாடல், எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பாடல். சின்ன வயசுல இந்த பாடலை கேட்டுதான் நம்ம வளர்ந்துருக்கோம். இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோமா? ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம், சத்தமாக நீங்க கூட சேர்ந்து பாடலாம். இல்லை இந்த பாடல் இதான் முதல் முறை நீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா நீங்களும் இந்த பாடலை இப்போ கத்துக்கலாம். ஆமென். கத்துக்கிட்டு சேர்ந்து பாடலாம்.
நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்த வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். அடுத்த பாடல் ஒரு அர்த்தமுள்ள பாடல். அந்த பாடல்ல ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்ற ஒரு பாடல்.
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. அன்று உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துள்ளோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் என்றால் இறைவனை புகழ்வது, நன்றி செலுத்துவது என்ற அர்த்தம். ஆண்டவரே, நன்றி நம்ம உங்களுக்கு சொல்லாம வேற யாருக்கு ஆண்டவரே சொல்லுவோம்? நம்ம இங்கு வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க தான் ஆண்டவரே நிழல் போல எங்க வாழ்க்கையில கூடவே இருக்கிறீங்க. இருளான இடத்துல கூட தீபமா எங்க வாழ்க்கையில ஒளி வீசுறீங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் உங்க அன்பை மறக்க மாட்டோம். யார் எங்களை புரிந்தாலும் புரியாட்டியும், யார் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே எங்களோட இருந்தாலும் இல்லாட்டியும் இயேசுப்பா எங்களோட ஒரு கைவிடாத அன்பு நேசரா நீங்க இருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இறுதி பாடல் இவ்வளவு நேரமாக கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, கைகளை தட்டுங்க. கர்த்தருக்காக நன்றி சொல்லுவோமா? இவ்வளவு நேரம் பொறுமையாய் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர்கிட்ட இந்த பாடின ஆராதனை செஞ்ச ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி பாடல் மனதுருக்கமான ஒரு பாடல், இதயத்தை காண்பவர்ங்கிற ஒரு பாடல்.
நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. என் இருதயத்தை அறிந்தவராக நீங்க இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே என் இருதயத்தில் நம்ம இத்தனை பாரங்களும் கவலைகளும் சுமந்திருக்கணும்? என் இருதயத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்பா. ஒவ்வொரு எண்ணங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கனவுகள், லட்சியங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. இந்த லட்சியங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நிறைவேற போகுது ஆண்டவரே. நீங்க எங்களோட இருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளோட எண்ணங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அது எல்லாம் உங்களுக்கு மறைவாக இல்லை ஆண்டவரே. அந்த எண்ணங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பத்தை குறித்த அந்த கவலைகளை, பயங்கள் எல்லாம் அவங்க கருத்துல கொடுக்குறோம் சுவாமி. நீங்க அவங்க குடும்பத்தையும் அவங்க வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களை நீங்க வெள்ளப்படுத்துங்க, சுகபல ஆரோக்கியத்தை தாங்க. செல்லும் இடங்கள்லாம் ஏஞ்சல்ஸ் அவங்களை காக்கட்டும் சுவாமி. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் அவங்களை காக்கும்படி அந்த ஏஞ்சல்ஸ் அனுப்பி உங்களுடைய பிரசனத்தினால அவங்களை மறைச்சு மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருக்கிற இடமெல்லாம், போற இடமெல்லாம் பாதுகாப்பு ஆண்டவரே. அவங்க கையிட்டு செய்யற எல்லா காரியமும், எல்லா வேலைகளும் நீ வாய்க்க செய்வீராக ஆண்டவரே. அவங்களுடைய கடின உழைப்பை ஆசீர்வதித்து அந்த கடின உழைப்பினால் எந்த சோர்வுகள் அவங்களுக்கு வர அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எல்லோருக்கும் சந்தோஷமா அவங்க குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும்படி, அவங்கள நல்லா பார்த்துக்கும்படி ஆண்டவரே நீங்க அவங்க எல்லாருக்கும் நல்ல வருமானத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா பேருக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதே போல ஆண்டவர் உங்களோட இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சம்பாதிக்கிற பலத்தை அவர் தருகிறார். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? இந்த கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். இந்த ஓய்வு நாளிலும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற, நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பங்கு பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சிங்கப்பூர் சிஓபி சர்ச்சின் மூலமாக ஆசீர்வதிக்கிறோம். இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். இந்த திருச்சபை ஆண்டவராலே அருமையாய் நடத்தப்படக்கூடிய ஒரு திருச்சபை. அநேகருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவர் இந்த பிரார்த்தனை கேட்டு அற்புதமாய் அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறார். கடந்த நாட்களிலே பலவீனமாய் இருந்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்தோம். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். சுகவீனங்களை மாற்றினார். அநேகருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பிரார்த்தனை செய்தோம். வேலைகளை கர்த்தர் கொடுத்தார். பயணங்களிலே கர்த்தர் கூட இந்த அற்புதமாய் அந்த ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வருகிறார். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக வந்திருக்கக்கூடியவர்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதே போல வேலை இடத்துல பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஆலோசனை கொடுப்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று அழைத்தாலும் நாங்கள் நேரடியாக சந்திப்பதற்கு ஆவலோடு இருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையிலும் பைபிள் சேலஞ்ச் நடைபெறுகிறது. அதில் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல சனிக்கிழமை, அதே போல ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் திறந்திருக்கும். நீங்க வந்து ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். புரியுங்களா? அதனால வந்திருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பண்ணுகிறேன். வருகிற 28ஆம் தேதி நமக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறது. இந்த இடத்திலே ஆடல் பாடலோடு கூட கர்த்தரை நம்ம துதிக்க இருக்கிறோம், ஆராதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சிகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை உற்சாகப்படுத்த வெளிநாட்டிலிருந்து வர்றாங்க. ஏன்னா அதனால இவர்கள் 28ஆம் தேதி, அது ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் எல்லாரும் மாலையில 7 மணிக்கு நடைபெறும். 2 மணி நேரம் தான். நண்பர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது, சுவையான உணவு இருக்கிறது. நமக்கு நம்மளோடு கூட ஜூராகிஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரேட் அந்த திருச்சபை மக்களும் நம்மளோட இணைந்து கம்பைன் சர்வீஸாக வைத்திருக்கிறோம். அன்றைக்கு எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். எல்லாரும் நண்பர்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள். செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு. மறவாக நண்பர்கள் கண்டிப்பாக அழைத்துக் கொண்டு வாருங்கள். மிக சிறப்பாக இருக்கும். நம்மகிட்ட நிறைய சேர்ஸ் இருக்கு. எல்லா மக்களையும் அக்காமடேட் பண்ண முடியும். அதனால அதுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற அதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள். சரிங்களா? மற்றும் அடுத்த வாரத்தில் எல்லாரும் அன்போடு அழைக்கிறேன். பர்சனல் இன்விடேஷன் எடுத்துக்கலாம். நீங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்க. முக்கியமாக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி இருக்கிறது. புரியுங்களா? ஏன்னா எங்களுடைய வந்து திருமண ஆண்டு விழா நடைபெறுகிறது. முக்கியமாக தமிழர் பண்பாட்டில் ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடுவாங்க. என்ன திருமண நிகழ்ச்சி?
60வது ஆண்டு மணி விழா. சரிங்களா? மணி விழாவை ஏன்னா நல்ல மணி அடிச்சு நம்ம கொண்டாடுறாங்க. அப்படின்னு நம்ம வந்து தேவ சமூகத்துல இங்க தேவ பிள்ளைகளோடு எல்லா ஆண்மையில அன்பான சகோதரர்களோடு கூட நம்ம வந்து 60வது 60 வயசு ஆச்சுன்னா 60வது திருமண நாள் கொண்டாடுவாங்க. வந்து டைமண்ட் ஜூப்ளி இயர். புரியுங்களா? மணி விழா என்று சொல்லுவார்கள். ஆனால் 30 வருடம் திருமணமாகி எங்களுக்கு 30 வருடங்கள். புரியுங்களா? 30 வருடங்கள் ஆகிறது. 30 வருடங்களே அருமையான 30 வயது ஒரு பையனை கத்தர் கொடுத்தார், ஒரு மகள் ஆண்டவர் கொடுத்தார். இன்னொரு பையன் இடையில அவர் சர்ச்சில் இருந்து ஆக முடியல. ஆனா 3 பிள்ளைகளை கத்தர் கொடுத்து நடத்தினார். அதனால அன்றைக்கு உங்கள் அன்போடு இது ஒரு உங்களுடைய குடும்பத்தினுடைய வீட்டு நிகழ்ச்சியை போல நீங்க வந்து கலந்து கொண்டு எங்களை நீங்க உற்சாகப்படுத்த வேண்டும். நான் 30 வருடங்கள் திருமண வாழ்க்கை, 60வது என்னுடைய திருமண மணி விழா, அந்த டைமண்ட் ஜூப்ளியில நல்ல உற்சாகமாக தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அழைத்துக் கொண்டு வரணும். நம்முடைய எல்லா சகோதரர்களும் நண்பர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள். வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறோம். முக்கியமான இந்த வழி நமக்காக ஒரு பாடல், சிறப்பான பாடலை பாஸ்டர் அவர்கள் பாடுறாங்க. சாட்சியம் என்று சொல்லுவாங்க. நம்ம செய்திகள் சுருக்கமாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த உற்சாக கடமைக்கு வாழ்க்கை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து எனக்கு ஒரு சாட்சி மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இன்னொன்றும் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, நம்ம இந்த ஊழியத்தை தொடங்க உதவி செய்தால் இந்த புதிய ஊழியத்திலும் கர்த்தர் வந்து அவருடைய பலத்தினால் இதை நிரப்பி வழி நடத்தினார். அநேக நேரங்கள் லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல அடிக்கடி எனக்கு வந்து விளைவினம். ஆனால் வந்து விளைவினம்னா வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் என்ன செய்யும் ப்ரெஷர் கூடும் அந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் ப்ரெஷர் கூடி இருந்தால் கூட கர்த்தர் வந்து உடனே அதில் வந்து என்னை வந்து காப்பாற்றி பலப்படுத்தி நடத்தினார். அது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இருந்தாலும் கர்த்தருடைய பலன் என்னை தாங்கினது. அதுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது இல்லையா? கர்த்தர் வந்து நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன் ஒரு வசனம் சொல்லியிருக்கு. அது மாதிரி கர்த்தர் வந்து நமக்கு குறிச்சதை வந்து கடைசி வரைக்கும் செய்ய அவரை நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வந்து இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நான் வந்து அக்கினியினுடைய நடந்தாலும் எழுந்து போக மாட்டேன், நான் வந்து ஆறுகளின் ஊடே கடந்து சென்றாலும் நான் தண்ணீர்களை கடந்தாலும் அதிலே மூழ்காது இருப்பாய். அதாவது நீ தண்ணீர்களின் கடந்தாலும் நீ மூழ்காது இருப்பாய், அக்கினியினுடைய நடந்தாலும் நீ வந்து எப்படி வேகாது இருப்பாய் வசனம் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அக்கினி போன்ற சோதனைகள் உங்களுக்கு வரலாம், அது தண்ணீர் வந்து போற மாதிரி வெள்ளங்கள் மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அது என்ன செய்யுது, நம்ம வந்து அதை வந்து புரளுவதில்லை. நம்மை அவர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையில நீங்க அதை வந்து ருசிச்சிருப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பதினாலே நீங்கள் வந்து எதற்குமே பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்துவிடுவேன். ஹல்லேலூயா. அது அந்த நேரத்தில் சிறப்பு பாடலை பாட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மிகவும் நம்பகமானவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவர். கிறிஸ்டி வந்து அடிக்கடி சொல்றது, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் வழி நடத்த போதுமானவர். அவர் எந்த இக்கட்டில் இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவர் போதுமானவர். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய நம்பிக்கையை வந்து ஆண்டவர் மீது நீங்கள் வைத்து விட்டால் அவர் இப்பொழுதும் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன்.
அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன், பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய்களின் போது நீங்கள் வாடுகிற பொழுது, நீங்கள் கர்த்தரிடம் ஜெபிக்கிற பொழுது அவர் பரிபூர்ண சுகத்தை தருவார். ஏனென்றால் நாம் ஏற்கனவே அவருடைய தழும்புகளாலே சுகமாகி விட்டோம். அவருடைய தழும்புகளாலே நம்மை சுகமாக்கி விட்டார். அவர் சிலுவையில் அடிபட்ட 39 அடிகள் வாரினாலே அடிக்க அவருடைய முதுகிலே எல்லாம் சதைகள் பிக்கப்பட்டது. பிரியமானவர்கள், அவைகளை எதற்காக? அவருடைய பாடுகள், அவர் பட்ட வேதனை நாம் படக்கூடாது என்பதற்காக. எனவே கர்த்தருடைய கரம் என்னுடைய நேரத்திலே கூட இருந்த வியாதியின் போது கூட இருந்தது. எந்த பலவீனமும் இல்லாமல், எந்த விதமான வழியும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் அதை நான் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தர் நன்றி செலுத்தினேன். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வேளையில் கூட கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த சுகத்தை நிமித்தமாய், பலத்தின் நிமித்தமாய், ஆரோக்கிய நிமித்தமாய் உமக்கென்று ஆண்டவரை விதைத்திருக்கிறார்கள். அது 30, 60, 100 வானத்தின் பல கனிகளை திறந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வேளையிலும் கூட நமக்கு திருவிருந்து, இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் ஞாயிறு திருவிருந்து. ஒரு வசனத்தை நாம் பார்த்துவிட்டு நம் திருவிருந்துக்குள்ளாக கடந்து சென்று செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். முக்கியமாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 எடுத்து நம்ம படிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 11 verse 23 onwards. 23 பார்க்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற போதெல்லாம் கர்த்தர் வரும்பொழுதும் அதன் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். பாருங்க, பார்க்கிறோம் கர்த்தருடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது அவருடைய கல்வாரி பாடுகள், சிலுவைகள் எல்லாவற்றையும் நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக 1 Corinthians chapter 11 verse 23 onwards. 1 Corinthians chapter 23 onwards. அங்கே எதை பார்க்கிறோம்? இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் தன்னைத்தானே சொல்லித்திருந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஏனெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீன வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திருவிருந்தில் பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை நாம் நினைவுகிறோம். நமக்காக அவர் அழைக்கப்பட்டார், நமக்காக அவர் சரீரம் விற்கப்பட்டது, நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு அடக்கல் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்துல உலகத்தில் இருக்க அநேக பெரிய டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் கூடி விவாதித்தாங்க. விவாதிக்கும் போது என்ன நோய் உலகத்தில் தீர்க்க முடியாதுன்னா 39 வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் 39 வியாதிகளும் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவருக்கு 39 கசையடிகள் அவர் பட்டார். அடிகளை பட்டதுனாலே அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று வேற வசனம் சொல்கிறது. அதனால அவர் அப்படிப்பட்ட அந்த அவருடைய தழும்புகளால் வியாதிகள் எல்லாம் குணமாகிறது. சிங்கப்பூர் தேசத்துல அநேக கேன்சர் 4th ஸ்டேஜ் கூட இந்த திருவிருந்தை வீட்டில் அவங்க ஜெபித்து எடுக்கின்ற பொழுது 4th ஸ்டேஜ் கேன்சர் எல்லாம் குணமாகி இருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு
நீங்க இதுல பங்கு பெறுகின்ற பொழுது இன்ஸ்டன்டாக சுகத்தை பெற்றுக் கொள்றீங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்றீங்க. சரிங்களா? உங்களுக்காக திருவிருந்து அனுசரிக்கப்படும். நீங்க தேவ சமூகத்தில் பங்கு பெறுங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிஸ்கெட்டும் இருக்குது, ஒரு தண்ணீரும் இருக்கு இல்லையா. இந்த பிஸ்கெட் எதை குறிக்குது அப்படின்னா, ஏசப்பா வந்து நமக்காக பலியாய் வந்தார் இல்லையா. இந்த பிஸ்கெட் வந்து அவருடைய சரீரத்தில் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த காயங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலி மாதிரி. இப்போ நமக்கு ஒரு கடன் இருக்கு, ஒருத்தவங்க அதை நமக்காக கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்கன்னா நம்ம கட்ட தேவை மாதிரி, நமக்காக ஏசப்பா வந்து பாடுபட்டது கஷ்டப்படுறதுக்காக, நம்ம கஷ்டப்படக்கூடாதுக்காக, உடம்பு வலி வியாதிலாம் நீங்கிறதுக்காக ஏசப்பா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு பிஸ்கெட் எதை குறிக்குது, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த காயங்கள் நமக்காக, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அவர் நமக்காக அவர் வந்து அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டதை குறிக்குது. இந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்தை குறிக்குது. அவர் நமக்காக சிந்தி நம்மளை தூய்மையாக்கி நம்மளை கழுவி நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி அவர் பலியாக இருந்து அவர் நம்ம நீதிமானாக ஒரு புதிய மனிதனாக ஒரு பரிசுத்தமானாக மாற்றுறதுக்காக அவர் சிந்தின இந்த ரத்தத்தை குறிக்குது. இதை நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது ஏசப்பா நமக்காக சிலுவையில செஞ்ச தியாகத்தை நினைச்சு நம்ம இதை எடுக்கும் பொழுது அவர் தியாகத்தினால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நீங்களே இதெல்லாம் எடுக்கலாம். கரங்களில் எடுத்துக்கொள்வோம். அந்தபடியே அவர் காட்சி கொடுக்கப்பட்ட அன்று அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய செயமாய் இருக்கிறது என்று சொன்னார். நான் அப்பத்தை பிடிச்சிருக்கலாம். சாப்பிட்டு முடித்த முன்பு திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியை செய்யுங்கள் என்றார். அப்பத்தை திராட்சை ரசத்தை இதனுடைய காரியங்களை நம்ம புதிதாக வந்திருக்க பிள்ளைகளுக்கு வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு விலைக்கு சொல்வோம். நீங்களும் இதை பங்கு பெறலாம். புரியுங்களா? புதிதாக அந்த பிள்ளைகள் என்ன என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு நன்றாக இந்த விலைக்கு சொல்லிவிட்டு இது ஏன் நம்ம எடுக்க வேண்டும் என்பதை சொல்லினா உங்களுக்கு பிடிச்சிடும். நீங்களும் இதில் வந்து பங்கு பெறலாம். உங்களுக்கு கொடுக்க கூடாது என்று நம்ம வந்து இல்லை அதை அறிந்து புரிந்து எடுத்தால் நல்லா இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம விலைக்கு சொல்லிட்டு நீங்க அடுத்த முறையில நாளைக்கு ஒரு முறை நடைமுறைகள பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு கடவுள் உதவி செய்வார். சரிங்களா? அதனால இன்னைக்கு மிக முக்கியமான சுருக்கமா ஒரு செய்தியை சொல்லி உங்களுக்காக உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறேன். அதுல மிக முக்கியம் பாருங்க, நான் இந்த புத்தகத்தை படிச்சுங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் ஆண்டவர் அதை குறித்து உங்களோட பேச சொன்னார். புரியுங்களா? முக்கியமாக இன்றைக்கு உங்களுடைய மனசுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கடவுளுக்கு தெரியும்.
இருதயத்தை பார்க்கிறேன். சரிங்களா? இன்றைக்கு நீங்க உங்க வேலை இடத்துல நீங்க அவமானப்பட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களை உங்களை கூட இருக்கிறவங்களே உங்களை போட்டு கொடுத்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு சொந்தக்காரனே உங்களுக்கு குழியை வெட்டி கொண்டே இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அந்த பாடுகள், அந்த வேதனை கொடுக்கக்கூடிய அந்த மனசுல இருக்கு பாருங்க, அந்த வேதனை பாத்தீங்கன்னாக்கா அதை நினைத்து அநேக இரவுகளிலே தூக்கம் கூட சரியா வராது. நமக்கு வரக்கூடிய அந்த நிந்தைகள், அவமானங்கள், மனுஷன் பேசக்கூடிய வார்த்தைகள், அது நம்ம இருதயத்தை குத்தக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதனால அதை நினைத்து அநேக வேலைகளில் நம்ம கண்ணீர் விட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இவ்வளவு நமக்கு விரோதமாய் மனுஷங்க பேசுறாங்களே, வேதனை பேசுறாங்களே, அப்படிங்கும் போது அந்த மனசுல இருந்து என்ன ஒன்றாகும், அப்படியே கண்ணீர் வரும். புரியுங்களா? கண்ணீருக்கு ஒரு மொழி இருக்கு. கண்ணீர் என்பது சாதாரண தண்ணீர் இல்லை, ஏதோ பாடியில் வருது இல்லைங்க. இந்த கண்ணீருக்கு ஒரு மொழி இருக்கிறது, ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது. இந்த மொழி என்பது கண்ணீர் வாய்க்கு சொல்ல முடியாது, இருதயத்தில் என்ன இருக்கோ அதை காண்பிக்கிறது தான் இந்த கண்ணீர். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியது கண்ணீர். நான் சொல்றது உங்களுக்கு ஆமோதிக்கிறீங்களா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வேதனையோடு இருக்கின்ற பொழுது அப்படியே உள்ளத்துல இருந்து கண்ணீர் வந்துச்சுனாக்க அதுதான் இதயத்தின் மொழி. இதயத்துடைய வேதனை, பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், பிரச்சனை. என்னை இவ்வளவு மனசை ஏசிட்டு இருக்காங்களே, எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்காதா, ஏன்னா இதுல இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று அநேக வேலைகளிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நாட்களை நான் கடந்திருக்கிறேன். குடும்பத்தில் அநேக மரணங்கள் வருகின்ற பொழுது ஏன்னா எனக்கு வேறு வழியே இல்லையா, இதுல தப்பிக்க முடியாதா? மரணம்னா ஒரு மனுஷன் அடுத்த மாசம் பார்க்க முடியாது, அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. புரியுங்களா? ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனைனாக்க அநேகர் நம்மளை ஏசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அதுல இருந்து நம்ம என்ன செய்ய, ஏன்னா அந்த அவமானம் நம்முடைய என்ன செய்யணும், நம்முடைய தனிப்பட்ட தன்மானத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது உள்ளத்திலிருந்து மனதில் வேதனைப்படுகின்ற பொழுது அது கண்ணீராக வரும். அப்படித்தானே தாண்டி ஏன்னா கண்ணீராக நம்ம வரும் உள்ளத்திலிருந்து. ஏன்னா இதுதான் அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த மொழி, அதுதான் கண்ணீர். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு யாராக இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரை என் கடவுள் காண்கிறார். இந்த கண்ணீரை காண்பது மட்டுமல்ல, உங்களை பார்ப்பது மட்டுமல்ல, உங்களை கேர் பண்றாரு, உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் இன்றைக்கு. புரியுங்களா? அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க இன்றைக்கு இங்க இருக்கிறது இடத்துல உயிரோடு இருக்கிறது. நாங்க கண்ணீரை போய் கொண்டிருந்த பொழுது எந்த மனுஷனும் எங்களை விசாரிக்கிறங்க, எல்லா மனுஷனும் தூத்துனாங்க. எவ்வளவு பாடுகள், அவமானங்கள். குடும்பங்களிலே 7 பிள்ளைகளை வைத்து எங்க அப்பா சின்ன பிள்ளை கஷ்டப்பட்டாரு. பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி கடன் பிரச்சனை, கடன் வாங்கினா வீட்டுல கடன் வாங்கின கணவன் மனைவர் வீட்டுல ஏசுவாங்க. நாங்க சின்ன பிள்ளைல பார்ப்போம், ஒரு லேடி எல்லாம் கடன் கொடுத்த லேடி சொல்வதற்கு வெக்கப்பட சொல்லி காசை கொடுக்கணும், தோல்ல துண்டை போட்டு தெருவில் இழுத்துட்டு போவேன். என் தகப்பனார பேசினா ஒரு லேடி. புரியுங்களா? அப்படி பிள்ளைகளை அவமானங்கள், பிள்ளைகள் வேதனை, குடும்பத்தில் கடன் பிரச்சனையாக இல்ல நம்ம சொந்தக்காரன் ஏசுவான். இப்படி பேசும்போது உள்ளம் நொறுக்கப்படும், வேதனை, கண்ணீர் வரும். புரியுங்களா? ஏன்னா கூட பிறந்தவங்க இப்படி சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை ஏசுகின்ற பொழுது மனசு வேதனைப்படும். மனசு வேதனைப்பட்டா இந்த மனசுல இருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். கண்ணீர் வருகின்ற பொழுது இரவுல நம்மளால் தூங்க முடியாது. புரியுங்களா? சாப்பாடு நல்லா ருசியா சமைச்சு வச்சிருப்பாங்க, அந்த சாப்பாடு கூட நமக்கு ருசியா தெரியாது. ஏன்னா உள்ளத்தில் இருக்க வேதனை நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ருசியான சாப்பாடு கூட சாப்பிடுவதற்கு நமக்கு விருப்பம் இருக்காது. மற்றவர்கள் அன்போடு பேசுவதற்கு முடியாது. பிள்ளைகள் வந்தாங்க, பிள்ளைகள் அன்போடு பேசுவதற்கு வேலை இடத்துல பிரச்சனை, சூப்பர்வைசர் முதலாளிகள் நம்ம பேசினாங்கனாக்கா அந்த உள்ளத்துல மனசுல ஒரு பாரம் ஏற்றிருக்காது போது மனைவிட்டு அன்பாக நீங்க பேசியிருக்க மாட்டீங்க, பிள்ளைகிட்ட நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. புரியுங்களா? அப்ப இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட இருதயத்தோட மனசுல வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருந்தா இனிமேல் நீங்க இருக்க தேவையில்லை. நாங்க அப்படி இருந்தோம்,
எங்களை கடவுள் இந்த கடவுளை நோக்கி பார்த்தோம். அவர் பார்த்தாரு, எங்களை கேர் பண்ணாரு, எங்களை முற்றிலுமாய் விடுதலை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஒரு சகோதரி, 2 சகோதரிகள், போன வாரத்துல 2 வாலிபர்கள் குறித்து சொன்னேன். ஒருத்தன் அடிமைத்தனத்தில் விற்கப்பட்டிருக்க, அவன் பேலஸ்ல பிரதம மந்திரியா உயர்த்தப்பட்டார். யோசேப்பு சகோதரர் தூக்கப்பட்டான், குழியில அடிமைத்தனம் வித்து போட்டாங்க. ஆனா அவன் பிரதம மந்திரியாக, எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். இஸ்ரேல் தேசத்திலிருந்து சகோதரர்கள் கூட பண்ண 12 பேர் 11 பேர் அவன் தூக்கி குழியில போட்டாங்க. அப்பா அவனுக்கு பிரியமா செல்லமா வளர்த்தார். கடைசி எனக்கு நல்ல ஒரு கடைசி பையனா இருக்காங்க. சகோதரர்கள் பொறாமப்பட்டு அவனுக்கு விரோதம் வந்தாங்க, தூக்கி போட்டாங்க. ஆனா கடவுள் அவனை அடிமைத்தனத்திலிருந்து பிரதம மந்திரியாக உயர்த்தி அன்னைக்கு உலகம் முழுவதும் பஞ்சமா இருக்கும் போது அவன் அங்க நெல்களை சேகரிச்சு வச்சிருந்தான். எல்லாருக்கும் அள்ளி வீசினான். புரியுங்களா? போலவர் அப்படி பார்த்தோம். இன்னொரு வழிகளை பார்த்தோம். ஆடு வைத்துக் கொண்டிருந்தவன் அரசனாக தாவீதை ஆண்டவர் உயர்த்தினான். ஆடு வைத்து 8 பிள்ளைகள், கடைசி பிள்ளை அப்பா மறந்துட்டான். ஏன்னா அவன் ஆடு வச்சுட்டு இருக்கானே, அவனை கண்டுக்கல. ஆனால் தீர்க்கதரிசி சாமுவேல் கூட்டு வந்து அரசனாக அபிஷேகம் பண்ணினான். ஆடு வைத்துக் கொண்டிருந்தவன் அரசனாக உயர்த்தினான். எப்படிப்பட்ட கிராம பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவர்கள் உயர்த்தி நினைக்கின்ற கூட அண்ணனோ தம்பியோ மச்சானோ மாமனோ ஒருவரையும் தடுக்க முடியாது. என் தேவனை உயர்த்தி அநேகர் வெட்கப்படும்படியால் கன்னத்தில் விரல் வச்சு இப்படியா இன்றைக்கு ஒரு உயர்ந்து இருக்கிறார். ஜேக்கப்பா இவ்வளவாக உயர்ந்து இருக்கிறார். ஏன்னா விஜயா இவ்வளவாக உயர்ந்து இருக்கிறார். ஏன்னு சொல்லிட்டு நம்ம கத்த ஒவ்வொருவரையும் உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ பார்க்கின்ற இன்னைக்கு 2 சகோதரிகள். ஒண்ணு அந்த சகோதரி பாருங்க, அவ பாத்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்டவளா இருக்கிறானாக்கா, அவர் திருமணம் முடிச்சுட்டா. அவங்க முடிச்சு அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அவன் கணவன் இன்னொரு திருமணத்தை முடிச்சாலும் ஏன்னா இவள் குழந்தை இல்லாதனாலே இன்னொரு மனைவி குழந்தை பிறந்து, அதனால அந்த மூத்த மனைவி பண்ண இவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி நீ மலடி அப்படின்னா பல வார்த்தைகள் ஒவ்வொரு நாள் சொல்ல 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 இவள் வேதனை. புரியுங்களா? திருமணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை பிறக்காட்டி என்ன சொல்லுவாங்க? நம்ம தெரியுமில்ல, கிராமத்துல என்ன புழு வாய் வகுத்துல புழு பூச்சி உருவாகலையா அப்படின்பாங்க, சொல்லுவாங்க இல்லையா சகோதரிகளை? அப்ப வெளியில ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாது, திருமண காரியத்துக்கு போக முடியாது. நல்ல காரியங்களில் போனாலும் என்ன செய்வாங்க? ஜனங்கள் முன்னால விட்டு என்ன செய்வாங்க? பேசுவாங்க பாத்துக்கிட்டீங்களா? அப்ப நமக்கு வெளியே தலை காட்டுவதற்கு அவமானமா இருக்கு. இந்த வீட்டுல இன்னொருத்தி நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அது மட்டும் போல சமுதாயம் தன்னை ரிஜெக்ட் பண்ணுது. சமுதாயத்துல என்ன எல்லாரும் சொல்றாங்க, மலடி போல முன்னாடி மலடி குழந்தை பெற்றுவதற்கு லாய்க்கு இல்ல. ஆம்பளை சொல்லுவாங்க, என்னடா ஒரு குழந்தைய கூட கொடுக்க முடியாது, ஒரு திராணி இல்லை. ஏன்னா ஆணையும் பெண்ணையும் ஜனங்கள் அவமானமாய் பேசுவாங்க. புரியுங்களா? இப்படிப்பட்ட அந்த வேதனை வெளியே தலை காட்ட முடியல. இப்படிப்பட்ட வேதனையிலே அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 பார்த்தா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 அந்த சகோதரி பேர் பாத்தீங்கன்னாக்க அண்ணா. புரியுங்களா? அண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி பல வருடங்கள் குழந்தை இல்லைங்க. முக்கியமாக எங்களுடைய இந்த இந்திய சகோதரர்கள் ஐக்கியம், ஏன்னா நம்ம பல கடந்த 20 வருடங்களாக செய்து கொண்டு வருகிறோம். கப்ரோட் இருந்தது. இந்த திருச்சபையில அநேகர் குழந்தை இல்லாத வருவாங்க. அங்க வந்த குழந்தை இல்லாத அத்தனை பேருக்கும் பிரார்த்தனை பண்ணோம். எல்லாருக்கும் குழந்தை. 10 வருடம் குழந்தை இல்லைங்க, 8 வருடம் குழந்தை இல்லை. பையன் வந்திருப்பான், கண்ணாடி ஓட்டு போய் செகண்டரி பண்ணிக்கலாம், மகா எல்லாம் இருக்குது. அத்தனை பேருக்கு நம்ம பிரார்த்தனை கர்த்தர் ஆண்டவர் கர்ப்பத்தை திறந்தாரு, குழந்தைகள் உண்டாச்சு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, சொந்த மாமனாரே அவர் சொல்றாரு, என்னுடைய மாமனாரை ஒய்ஃபோட அப்பாவே நீ ஒரு குழந்தை கொடுக்கறதுக்கு ஒரு தராத மருமனியா ஒரு மனுஷனான்னு கேட்டிருக்காரு. சொந்த மாமனார் 10 வருஷம் குழந்தைங்க கண்ணீரோடு இருந்தாங்க. அந்த பிரார்த்தனை செய்த பொழுது கடவுள் கர்ப்பத்தை திறந்தார். திறந்த பொழுது அவர்களுக்கு குழந்தை உண்டாச்சு. இந்த சகோதரி என்ன பண்றா? நல்ல அவமானம், இந்த வெளியே தலை காட்ட முடியல. அவ ஆலயத்துக்கு போறான். அங்க போய் ஆலயத்தில் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு, கடவுளே எனக்கு அவமானம், வீட்டில நெருக்கம், நான் படக்கூடிய இந்த காரியங்கள் என சமுதாயம் நிராகரிக்கிறது, எனக்கு கண்ணீரை பாருங்கப்பான் போது அந்த கடவுள் கண்ணீரை பார்த்து அவளுக்கு ஒரு நல்ல மகனை, சாமுவேல் என்ற மகனை, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியனாக,
அது மட்டுமல்ல, ஒரு நியாயாதிபதியாக பெரிய மனுஷனாக இஸ்ரவேலை உயர்த்தும்படியாக ஒரு அருமையான ஆண் குழந்தை அவனுக்கு கொடுத்தாங்க. ஆனா அவன் சொல்றான், என் கண்ணீரை, என் அவமானத்தை தேவன் நீக்கினார், என் கண்ணீரை நீக்கினார் என்று சொல்லி அந்த பையனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டு விடுதலை கொடுத்தார். ஏன்னா இன்னொரு சகோதரி, அவருடைய பேர் ஆகார். ஆதியாகமத்துல 21ஆம் அதிகாரம் வசனம் 16-17, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 16-17 பார்த்தா அங்க ஆகார் ஒரு சகோதரி இருக்கிறார். அது யாருன்னா ஆபிரகாமுடைய முதல் மனைவி, வீட்டு வேலைக்காரி. அவர் குழந்தை பெற்றோட முதல் ஒரிஜினல் மனைவி என்ன பண்ணா, இவ குழந்தை பெற்றோட அவளுக்கு மூத்தவளுக்கு மனைவியா இருந்தனால அவளை வேசிட்டே இருந்த அவளை அவமானப்படுத்தினால மூத்த மனைவி இவளை துரத்து விட்டான் ஆபிரகாம். அப்படியே அந்த அரேபிய வனாந்தரத்துல போகும்போது தன்னுடைய மகன் இஸ்மவேலை கூப்பிட்டு அவன் போறாங்க. வனாந்தரத்துல ஒண்ணு குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, வெயில் வாங்கிறோம், தண்ணி இல்லாதனால பிள்ளை சாக போகுது. சின்ன பிள்ளை அப்படியே அழுகுறா, ஐயோ என் கண்ணு முன்னாலே பிள்ளை சாக போகுது. அப்படிங்கும் போது கடவுள் சொன்னாரு, கண்ணை திறந்து பாரு, உனக்கு முன்னால ஒரு பெரிய நீரூற்று ஸ்பிரிங் மாதிரி அந்த தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. தண்ணி வந்து ஓடி போய் தண்ணி எடுத்து அவன் பிள்ளை கொடுத்தா, குணம் குடிச்சா, என் கண்ணீரை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் பெயரிட்டான். பாருங்க பாருங்க, ஒரு 2 பேர் சாக போறாங்க. சாக போறவங்களை கூட சாகுகிறவங்கள சாக விரும்பாத கர்த்தர் அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு துறவை நீரூற்றை கொடுத்து பாதுகாத்தான். அதன் மூலம் தான் இஸ்லாமிய சமுதாயம் உருவாச்சு. ஏன்னா அந்த ஆகார் அவருடைய பிள்ளையின் மூலமாக, இஸ்மவேலின் மூலமாக. புரியுங்களா? அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு முழு இருதயத்தோடு, ஆண்டவரே என் இறுதி எனக்கு அவமானம் ஐயா, என் ஊர்ல என்ன மனுஷனா என்ன உருப்படுவாங்க, தலைந்து நடப்பாங்க. அப்பா எவ்வளவு சகாசம் கொடுத்தாரு, டிகிரி படிச்சாலும், இன்ஜினியரிங் படிச்சாலும், மெடிக்கல் படிச்சாலும், அப்படி கூட இருந்தவன் எவ்வளவு பேர் உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. ஒவ்வொருக்கும் யாரும் அவமானத்தை சந்திக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய சிங்கப்பூருக்கு வந்தாங்க, புரியுங்களா? வேலை இடத்துல உங்களுக்கு விரோதமா, உங்களுக்கு சூப்பரேஸ் ஏசுவா முன்னுக்கு வர முடியாது. முக்கியமா தமிழனுக்கு விரோதம் தமிழன், புரியுங்களா? என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல நண்டு வாங்க போனோம், ஒரு வெளிநாட்டுக்காரன் நண்டு மொத்தமாக கூட அள்ளி போட்டு கொடுத்து விட்டாங்க, கூட மூடாம. அவங்க சொன்னாங்க, இங்க இந்தியாவில் பாம்பேல இந்த ஒரு இடத்துல அவன் சொல்ல, இந்த நண்டு என் மூடாம கொடுக்குற, இந்த நண்டு ஒரு நண்டு மேல போனாலும் இன்னொரு நண்டு விடாது இழுத்து புரியல, கீழே எடுத்துரும். அதனால இதுக்கு மூட வேண்டிய தேவையில்லை. தமிழை வைப்பாங்க. ஒரு இடத்துல தமிழன் வேலை பார்த்தானா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருந்தா, தமிழ் இந்த 10 பேருடைய இன்கிரிமெண்ட் 10 வருஷம் ஆனாலும் ஏற்ற மாட்டான். பாஸ்ல போட்டு கொடுத்து இந்த டாலருக்கு இந்த இவ்வளவு ஏன்னு சொல்லிட்டு வேலை 12 மணி நேரத்துக்கு 14 மணி நேரம் வேலை வாங்குவான், போட்டு கொடுப்பான். என்ன செய்வான், நமக்கு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் வரவாதபடி கெடுத்துட்டு இருப்போம். நான் கண்ணில் 30 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படின்னா நான் 30 வருஷம் பார்க்கிறேன். எங்க சகோதரர் படுற பாடுகள், ஏன்னா எஸ்பாஸ் 3000 வெள்ளி, நான் கொடுக்கறது 1200 வெள்ளி, 1000 வெள்ளி தான். வேதனை மனசுல, கவலை, வேதனை. வீட்டுல அவ்வளவு தேவைகள் இருக்கு. தங்கச்சி கல்யாணம் வச்சு வைக்கணும், ஏன்னா பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பணும், அம்மாவுக்கு முடியல, அப்பாவுக்கு முடியல. ஏன்னா எப்படி சந்திப்பு பிள்ளைகள் படிக்க வைக்கிற, வாடகை வீடு படம் கட்டணும், வாடகை வீடு வச்சுறாங்க. வேதனை உள்ளத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம சகோதரர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இந்த தேசத்தை நிர்மாணிப்பதற்காக சிங்கப்பூர் தேசத்துல எல்லா பிள்ளையும் கட்டுவதற்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு 30 வருடம் நான் சகோதரோடு ஒன்றோடு ஒன்று, புரியுங்களா, நான் இணைந்து போயிட்டு இருக்கிறதுனால வேலை இடத்துல என் சகோதரர் நான் அன்பாக நேசிப்பேன். எங்க போன எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய சகோதரர்கள் அன்பாக கேட்டு பாருங்க. நான் தம்பி முகேஷிட்ட கேட்டு பாருங்க. ஒவ்வொரு இடத்தும் நான் ஒவ்வொரு நாளும் சும்மா அப்படியே போகும்போது சும்மா போக மாட்டேன். எதனாச்சும் வாங்கி போய் ஒரு ஸ்வீட்டை கொடுக்கறது, இல்ல ஒரு வடையை கொடுக்கறது, நம்ம தம்பிகளுக்கு ஒரு ஆறுதல், புரியுங்களா? வேலை இடத்துல அவங்க ஒரு கூட பிறந்த என்ன வீட்டுல பிரச்சனை, என்ன ஏதோ ஆறுதல், அவங்க ஆறுதல் கொடுத்து அவங்களுக்கு நீங்க கவலைப்படாத, சூப்பரைசே செய்யறாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல ஆலோசனை கொடுத்து, ஏன்னா அவர் உயர்வுக்கு வருவதற்கு வழிகளை காண்பித்து ஏன்னா நடத்தி கொண்டு வாழ்கிறோம். புரியுங்களா? சகோதரர்கள், அதனால உங்களுக்கு சொல்றது, உங்களுக்கு எப்படிப்பட்ட இன்னைக்கு வேதனையோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, குடும்ப சூழ்நிலை அங்க ஏன்னா மனைவி பேசுறாங்களா, ஏன்னா குடும்பத்தை சகோதரர்கள் எப்படிப்பட்ட வேதனை கடவுள் தான் நீ பார்ப்போம். புரியுங்களா? இன்னைக்கு இந்த சகோதரி 2 பேருடைய கண்ணீரை கண்டு அவர்கள்
அவர்களுக்கு குழந்தை இல்லாத மறுபடியாக இருந்தவர்களுக்கு நல்ல அருமையான ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அதே போல சாக போகிற நிலையில மகனும் அம்மாவும் இருக்கின்ற பொழுது அந்த தண்ணீரை கொடுத்து அவர்களை அவர் காப்பாற்றினார். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எழுந்திருங்க, அப்படியே நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறோம். பிரார்த்தனை பொழுது கண்ணீரை கண்டு உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா அந்த தேவன் இயேசு அன்றைக்கு லாசரு மரித்த போது அவர் கண்ணீர் விட்டார். அவருக்கு தெரியும் கண்ணீர் விட்டார்னாக கண்ணீரை காண்கிற தேவன், இந்த கண்ணீரை காண்கிற தேவன். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்க விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார், உங்க கண்ணீரை அவர் துடைக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் இன்றைக்கு அதுக்கு தீர்வு கொடுக்கிறார். நீங்க கண்ணீரோடு இரவுல நீ கண்ணீரை உன்னுடைய பெற்று தலகான நினைஞ்சு தூங்க தேவையில்லை. உன் பாரத்தை இருதயத்தை அவர் மேல் வச்சுவது உடனே ஆண்டவரே என் இருதயத்துல பாரத்தெல்லாம் நீ வச்சிருப்பான். எனக்கு விரோதம் யாரும் எழுப்பக்கூடாது, எவனும் என்னை பத்தி எதுவும் பேசக்கூடாது. அந்த நீ அவமானமா பேசுற அத்தனை மத்தியில எனக்கு ஒரு பெரிய உயர்வு கொடுங்க. இன்றைக்கு அவன் சூப்பர்வைசர் பேசிருக்கலாம், அந்த சூப்பர்வைசருக்கு என்ன ஒரு சூப்பர்வைசராக உயர்த்த போறீங்க. இன்றைக்கு ஒரு முதலாளி ஏசிருக்கலாம், என்ன ஒரு பெரிய முதலாளியாக நீங்க மாற்ற போறீங்க. உம்மால முடியும், உம்மால முடியும் ஆண்டவரே. நான் உண்மை யுத்தமா வேலை செய்ய போறேன். ஏன்னா சென்று சொல்லி நீங்க இப்பொழுது என் உள்ளத்தில் இருக்க அந்த கவலை பாரம் அவமானங்களை நிந்தைகளை நீக்குங்கன்னு கேட்கும்போது என்னுடைய தேவன் நிச்சயமாக உங்கள் கண்ணீரை கவலைகளை ஆண்டவர் நீக்குவார். சரிங்களா? உங்கள் கண்ணீர் கவலைகளை நீக்கி அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு சின்ன பாடி ஒரு சில வரிகளை பாடி உங்களுக்கு பிரார்த்தனை செய்து சீக்கிரமாக அனுப்ப நம்ம இருக்கிறோம். சரிங்களா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Yes.
இன்னைக்கு நம்ம செய்தியில என்ன பார்த்தோம்? ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில முதல்ல அண்ணான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இங்கிலீஷ்ல ஹேனா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஆகார்னு தமிழ் சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஹேகார்னு சொல்லுவோம். அவங்களை கொண்டுதான் அந்த அரபிய தேசமே முதலா உருவானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், நெருக்கடிகள், இயலாமையின் சூழ்நிலைகள், எல்லாமே இழந்து போன அந்த சூழ்நிலையில 2 பேருமே கண்ணீர் சிந்தினாங்க. ஆனா யாருக்கு முன்னாடி கண்ணீர் சிந்தினாங்க? ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபத்தோட வேண்டுதல் செஞ்சு அந்த கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீர் வெறுமையா திரும்பல, அந்த கண்ணீர் வீண் போகல. ஆண்டவர் அவங்களுடைய கண்ணீரை கண்டு அவங்களுடைய வேண்டுதலுக்கும் அந்த விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் பதிலை கொடுத்து அவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சாரு. அந்த கண்ணீருக்கு காரணமா இருக்கிற பிரச்சனைகள் கூட ஆண்டவர் தொடச்சு அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்க வெளியில சொல்ல முடியாத இதயத்திலே இருக்கக்கூடிய சில கண்ணீரின் அனுபவங்கள் இருக்கலாம். கடந்த காலத்துல ஏதோ சில சம்பவங்கள், அநியாயங்கள் உங்க வாழ்க்கையில, துரோகங்கள், கஷ்டங்கள் நடந்திருக்கலாம். இல்ல வருங்காலத்தை குறித்து சில கவலைகள், பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இல்ல நிகழ்காலம் தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு, பயங்கள் இருக்கலாம். அது எல்லாமே எப்படி இந்த கண்ணீர் கவலைலாம் ஆண்டவர்கிட்ட இந்த வேண்டுதலோட இயேசுப்பா கிட்ட சொல்லும்போது அவர் நிச்சயமாக உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க சூழ்நிலை ஆண்டவர் நிச்சயமாக அவங்க 2 பேருக்கும் பைபிள்ல ஹேகாருக்கும் அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் பாரபட்சம் பார்க்காமல் அவர் உங்களுக்கும் அற்புதம் செய்த தேவனா இருக்கிறார். அவர் உங்களுடைய அப்பா, உங்களுடைய இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில அருமையான பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். சூரியனை கண்ட பனியை போல இந்த கண்ணீரை எல்லாம் நீக்குங்கப்பா. உங்களால் மட்டும்தான் அவங்க கடை இருதயத்தின் வேதனை நீக்க முடியும். கடன் பிரச்சனையா நீக்குங்கப்பா. வேலை இடத்துல பிரச்சனையா, வேலை இடத்துல அந்த பிரச்சனை அப்படியே நீக்க இவங்களுடைய ஏசிக்கொண்டே இருக்கிற அந்த மனுஷனுடைய வாயை மாற்றுங்க, இருதயத்தை மாற்றுங்க, அன்போடு சகோதரி போல நேசிக்கிறது. இவங்களுக்கு ப்ரொமோஷன் தடையா இருக்கிற மக்களை ஆண்டவர் மாற்றுங்க, ப்ரொமோஷன் கொடுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் யாரும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திர தந்திரங்கள் குடும்பத்தில் அமைதி குறைச்சிருக்காங்க, நீக்குங்கப்பா. வேதனைகள் நீக்குங்க. இவங்களுக்கு நல்ல தலைநிமிர்ந்து நடக்கும். இவங்க இருட்டுல அழுகிறத வெளிச்சத்துல உயர்வை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த பிள்ளைகளை உயர்த்துங்க. கண்ணீரை கவலை நீரில் நீக்குங்க. இந்த வாரம் எந்த ஆக்ஷன் வரக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் ஒருவருக்கு கூட எந்த விபத்துகளோ மரணங்களோ யாருக்கும் நடக்கூடாது. ஒவ்வொரு கண்மணியோட பாதுகாத்து அற்புதமாய் நடத்துங்கப்பா. எல்லா கடன் குறைச்சி நீக்குங்க. ஆண்டவரே, நல்ல வேலைகளை கொடுங்க. கூட இந்த காத்து நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் பிரார்த்திக்கிறோம் ஜீவன நல்ல பிதா. ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பெனிடிக்ஷன் மகத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினையும் இப்பொழுது எப்பொழுதும் இயேசுவின் வழியிலிருந்து இருப்பதாக. அருமையான சகோதரர்களே, சாப்பாடு உங்களுக்கு ரெடியா இருக்கு. தூரமாய் போற சீக்கிரம் 5 நிமிஷம் வந்து சாப்பிட்டு நீங்க போயிடலாம். ஏன்னா நம்மளுடைய சகோதரர்கள் முகேஷ் பண்றவங்க சாப்பாடு பரிமாறுங்க. சகோதரர் போய் நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு நிறைய இருக்கு. ஒரு சகோதரர் கேட்டார், இந்தியாவிலிருந்து போன் அடிச்சு, நல்ல சகோதரர் நாய்க்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த ருசியான உணவு தரேன்னு சொல்றீங்களே எப்படின்ட்டு. ஐயா, அவங்க வாரம் முழுவதும் வெளியே கேட்டீங்கல 8 மணி நேரத்துக்கு முன்னால என்னை சமைச்சு கேட்டீங்கல வரும். நாக்கு ருசியா இருக்காது. இங்க இடத்துல வந்து ஒரு நேரம் கொஞ்சம் ருசியா கொடுத்தாங்க, நல்லா இருக்கும். அதுக்காண்டிதான் நாங்கள் அதை செய்யறோம். சுமைக்கால 3-4 பேர் கொடுப்போம். நான் சனிக்கிழமை அவங்க வருவாங்க. அந்த சாப்பாடை சூடா நல்லா அருமையா இருக்கும். சாப்பிட்டு ஐயோ இவ்வளவு ருசியா இதுக்காண்டி இது ஒரு 5 ரூபாய் சாப்பாடு நல்ல சந்தோஷப்பட்டு போவோம். அந்த முகத்துல தெரிய மகிழ்ச்சிக்காகத்தான் அவங்க ஏன்னா உற்சாகம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். புரியுங்களா? அதனால பிள்ளைகள் நல்லா ருசி சாப்பிடணும். மீதி இருக்கு எடுத்துட்டு போகும், வேஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? சாப்பிடுங்க. அதாவது ஐக்கியப்பட்டு போங்க. அடுத்த வாரம் மறக்கக்கூடாது 60வது கல்யாண ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமை மணி. நம்ம எல்லாரும் அடுத்த வாரம் நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்துடும் மணி விழா. புரியுங்களா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு இருக்குது. எல்லா நண்பர்கள் கூப்பிடுவாங்க. தனிப்பட்ட ஆலோசனை வாங்க.
கடைசியாக விருந்தினருக்கு தேவன்